டெல்லியில என்ன அவரோட முக்கியமான தகவல்? ஏன்னா 45% வாங்குறாங்கன்ற மாதிரி அங்க என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காங்க? விஜய் பற்றி காங்கிரஸ் மோகத்தில் இருக்கிறது, காதல் கொள்கிறது. காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவை விட்டு விலக வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். விஜயனுடைய தகப்பனார் சந்திரசேகரன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாரு, காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் விஜயுடன் வர வேண்டும் என்று. மு க ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு கசப்பு வந்தது. மு க ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ்காரர்களிடையே ஒரு கசப்பு வந்தது. அந்த கசப்பு வருவதற்கு காரணம் செல்வ பெருந்தகை. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 பேர்ல இருந்து ஒரு 1%, 2%, 3% எடுத்துருவார் விஜய். அவங்க தனியா இருந்தாலும் சரி, அவங்களோடு இருந்தாலும் சரி. 5ஆம் தேதிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு பல கட்சிகள் சேர இருக்கின்றன. நான் சொல்றதை எழுதி வச்சு. தமிழக சினிமா உலகத்தில் திமுகவிற்கு சரண்டர் ஆகாத, சரணாகதி ஆகாத ஒருவர் விஜய். சரணாகதி ஆனவர்கள் பலர், இன்க்ளூடிங் விஜயகாந்த், இன்க்ளூடிங் ரஜினிகாந்த், இன்க்ளூடிங் கமல்ஹாசன். தமிழக அரசியலில் இன்று வச்சீங்கன்னா, தேர்தல் எப்படி இருந்தாலும் ஏப்ரல் தேர்தல், அதுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா திமுக காணாம போயிடுங்க. திமுக எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? 35, 35. தாவேகா